ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு பேசும். ஆண்டவர் எனக்கு தெளிவாய் சொன்ன ஒரு காரியம்தான், இன்றைக்கு சபையிலையும் ஜனங்களும் என்ன செய்வதென்று சொல்லி தெரியாமல் புரியாமல் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அவங்க செய்கிற காரியங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சில நேரம் தெரியலை, என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியலை. ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம் வாழ்க்கையில். அதுதான் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம். இதற்காக தான் ஆண்டவர் இந்த வாரம் முழுக்க என்னையும் நடத்தினார். நான் யோசிச்சு, ஆண்டவரே இது எப்படி, எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சில வேத வார்த்தைகளை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். இந்த ஒன்றுமே என்ன செய்வதென்று தெரியாத சந்தர்ப்பத்தில் நீ செய்ய வேண்டியது இதுதான் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் வேத வார்த்தை கூடாகவே எங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தார். இந்த காலை பொழுதிலே வந்திருக்கிற அம்மா, அப்பா, அருமையான சகோதரனே, சகோதரியே, உடைய பிள்ளைகளை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? உடைய வேலையை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? என்ன செய்கிறேன்னு சொல்லி புரியலையா? விசேஷமாக வாலிப பிள்ளைகள், திருமணத்தில் இருக்கிறவங்க, என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியலை, நான் எந்த தீர்மானத்தை எடுக்கிறேன்னு சொல்லி புரியலை என்று சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? சபைக்கு வர்றீங்க, போகிறீங்க, ஜெபிக்கிறீங்க, உபவாசம் இருக்கிறீங்க, அப்படி இருந்தாலும் எல்லாமே செய்கிறேன், ஆனால் எனக்கு சில சந்தர்ப்பத்தில் புரிய மாட்டேங்குது, நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லி நான் குழம்பி நிற்கிறேன். ஆண்டவரே பிதாவே, உண்மையாலுமே நாங்கள் இந்த நிலைமையில தான் இருக்கிறோம் சுவாமி. இந்த காலை பொழுதில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இந்த காலை பொழுதில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். மாம்சம் பலவீனங்கள் நீக்கப்படட்டும். ஆவியின் பார்வைகளை, ஆவியின் இருதயத்தை ஆண்டவர் எங்களுக்கு திறக்கும்படியாய் ஆவியானவருக்கு சபையை, உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் தூய பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். 2 நாளாகமம் 20வது வசனம், 20வது அதிகாரம் 12வது வசனம் நாங்கள் ஸ்க்ரீனில் போடுவோம், அதை நாங்கள் வாசிக்க போகிறோம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம் நாங்கள் வாசிப்போம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று. ரைட். யோசபாத் ராஜா இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த 2 நாளாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் தான் இந்த நாளை நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த யோசபாத் ராஜா 19வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் இஸ்ரவேல் தேசத்தில், யூதா, விசேஷமாக ஜெருசலேம் அந்த பகுதியில் இந்த யோசபாத்துடைய இருதயம் ஆண்டவர் பக்கத்து இசைந்திருந்தபடியினால் ஆண்டவருடைய விருப்பத்தை தான் செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தை எடுத்தவனாக அந்த தேசத்தை, ஜெருசலேம் தேசத்தை, யூதா தேசத்தை அவன் சுத்திகரிக்கிறான். எதற்காக சுத்திகரிக்கிறான் என்று சொன்னால், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய நகரம் அமைய வேண்டும் என்பதற்காக அந்த யூதா, அந்த தேசத்தை, அந்த ராஜா, யோசபாத் என்கிற ராஜா அவன் சுத்திகரிக்கிறவனாக இருக்கிறான். அவன் சுத்திகரித்து விட்டு அதில் பெரிதான ஒரு எழுப்புதல் நடக்கிறது. அந்த யூதா தேசத்தில், ஜெருசலேமில் பெரிதான ஒரு எழுப்புதல். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஆண்டவர் அற்புதமாய் கிரியை செய்கிறார். அந்த ராஜாவை வைத்து இவன் ஆளுகை செய்கிறான். ஆண்டவர் புதியதான ஒரு கிரியைகளை நடப்பித்து அந்த தேசத்தை சுத்திகரிக்கிறார். எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க, மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு ரைட். கொஞ்ச நாள் போன பிற்பாடு அதே யோசபாத் தான் பெரிய ஒரு உபத்திரவத்துக்கு முகத்தை கொடுக்க வேண்டியது நேரிட்டது. நீங்கள் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 20வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 20வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? நான் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியலை. அவர் சொன்ன வார்த்தை அதுதான். 1வது அதிகாரத்தில் பெரிதான எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு மனுஷன், ஆண்டவருக்காய் காரியங்களை செய்த மனுஷன். 20வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நாங்கள் என்ன செய்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாமல் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எத்தனை பேர் நாங்கள் அப்படி நிற்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் நிற்கிறோமா இல்லையா? எத்தனை பேர் நிற்கிறோம்? என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியலை. பொருளாதார நெருக்கடி, என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியலை. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியலை. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள் புரிய மாட்டேங்குது. சேர்ச்சுக்கு போகிறோம், வரோம், எல்லாமே செய்கிறோம், ஆனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சில நேரம் வாழ்க்கையே இருளாக தோன்றுது. ஒரு மகிழ்ச்சி வருது, நிலை நிற்க மாட்டேங்குது. சந்தோஷம் வருது, நிலை நிற்க மாட்டேங்குது. சுகம் வருது, நிலை நிற்க மாட்டேங்குது. மனசில் ஒரே குழப்பம். அந்த குழப்பத்திலிருந்து என்னைக்கு எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி எங்களுடைய மனம் போராடி கொண்டு இருக்கிறது. மிகுந்த ஒரு போராட்டத்தில் தான் எங்களுடைய மனம் இருக்குது. இப்போ இதை குறித்து நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற பொழுது, சாதாரண பிரசங்கம் ஒன்று செய்கிற நேரம் எங்களுக்கு
பழக்கப்பட்டனால உங்களுக்கு தெரியும், பழக்கப்பட்ட காரியத்தை வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பழக்கப்பட்ட காரியத்தில் அது இலகுவாக எங்களுக்கு செஞ்சுட்டு போகலாம். ஆனால் ஒரு போராட்டங்கிறீங்க, போராட்டம் சரியான ஒரு போராட்டம். ஏன்னு சொல்லி தெரியலை, இது புரிய மாட்டேங்குது. இதை எப்படி செய்கிறது, என்ன செய்யறதுன்னு சொல்லி புரியலை. இப்போ இங்கனைக்கு வந்தோம், சில நேரம் என்ன செய்யறதுன்னு சொல்லி புரியலை எங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் அந்த சந்தர்ப்பத்தில் தான், இது நாங்கள் மட்டும் இல்லை போகிறோம், இந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய பேர் போனாங்க. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு காமிச்சு கொடுத்தாரு யோசபாத்தினுடைய வாழ்க்கையை குறித்து. அந்த அதிகாரத்தை எடுத்து நான் வாசிக்கிற 12வது வசனத்தை வாசிக்கிற போகிறோம், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஆண்டவர் கொண்டு போன விதம். அவர் அதில் சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. அவர் அதை தான் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? பதில் சொல்ல வேணாம், உங்களுடைய இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்கள். உங்களுடைய இருதயத்தை நல்லா ஆராய்ஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்களும் இதே நிலைமையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இன்றைக்கி சபையில் இந்த நிலைமையில் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு தெளிவாக சொன்னார், எனக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அதனால நான் நினச்சேன், இந்த நாளில் நாங்கள் கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை பார்த்துட்டு எல்லாரும் கூடி நல்லா ஜெபிக்க போகிறோம். நாங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போக போகிறோம். நாங்கள் போயிட்டு நல்லா ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யணும். நிச்சயமாய் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய தலையங்கமானது. என்ன செய்வதென்று தெரியவில்லை, இதுதான் எங்களுடைய தலையங்கம். அது தேவனுடைய வார்த்தையிலிருந்தே தான் அந்த தலையங்கத்தை நான் எடுத்தேன். தேவனுடைய வார்த்தையிலிருந்தே அந்த தலையங்கத்தை எடுத்து தான் இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ஏன் யோசபாத் இப்படியாப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு அவன் தள்ளப்படுகிறான்? 19வது அதிகாரத்தில் எழுப்புதலை கொண்டு வந்த மனுஷன் அல்லவா? தேவன் அவனோடு இருக்கிறான் என்று சொல்லி ஸ்திரமாய் போன மனுஷன் அல்லவா? தேவன் எனக்கு பதில் கொடுக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இருந்த மனுஷன் அல்லவா? அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் எதற்காக 20வது அதிகாரம் வருகிற பொழுது எனக்கு நாங்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்கிற ஒரு சூழலுக்கு அவன் எதற்காக தள்ளப்பட வேண்டும்? ஏன் தெரியுமா? நாங்கள் வாசிப்போம் 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர்கள் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். ரைட். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யோசபாத் 19வது அதிகாரத்தில் ஆண்டவருக்காய் ஒரு காரியத்தை செய்து முடித்த பிறகு 20வது அதிகாரம் வருகிற பொழுது 3 இனத்தவர்கள், 3 ஜாதி யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருகிறாங்க. கிட்டத்தட்ட தென் தேசம், அங்கே யூதாவிலேருந்து கிட்டத்தட்ட அவங்க எந்த இடத்தை நெருங்கிட்டாங்கன்னு சொன்னால் சரித்திரத்தில் சொல்லுது, கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தூரம். உதாரணத்துக்கு சொல்லுமே, இந்த கண்டி நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட திகன தூரம். இங்கே நீங்கள் நம்ம எங்களோட சேர்ச்சிலேருந்து திகன தூரம். இப்போ திகனையில் இருக்கிறாங்க இந்த 3 படைகளும். 3 படைகள், ஒரு படை இல்லை. ஒரு படை இருந்தால் யோசபாத்தோட படையை வச்சு அவன் வெற்றி பெறலாம். அந்த 3 படைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி யோசபாத்துக்கு இல்லை. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். 3 பிரச்சனை. இப்போ ஒரு பிரச்சனை இருந்தால் ஒன்றுக்கு முகம் கொடுக்கலாம். இப்போ 3 பிரச்சனை ஒன்று சேர்ந்து வருது. அந்த வசனம் சொல்லுது, திரளான படைகள், மிலிட்ரி படைகள் திரளாய் வர்றாங்க. ஒரு திரளான படை வருகிறது. அப்போ இதை கேள்விப்பட்ட யோசபாத் கலங்கி போகிறான், பதட்டம் அடைகிறான். அவன் தேவன் அவரோடு இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். ஆண்டவர் அவனை நடத்துகிறார் என்று சொல்லி தெரியும். இந்த தேசத்துக்கு அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறான்னு சொல்லி தெரியும். எல்லாமே அவனுக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் கூட அவனுடைய இருதயத்தில் பதட்டம் வருகிறது. இன்றைக்கு உங்களுக்கு வருதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு பிரச்சனையா 2 பிரச்சனையா பாஸ்டர்? அநேக பிரச்சனையில். சில வியாதி வந்துச்சுன்னு சொன்னால் சிலர் சொல்லுவாங்க, இந்த வியாதி 1000ல் ஒருத்தனுக்கு தான் வரும், 1000 பேத்துக்கு வராத வியாதி எனக்கு வந்திருக்கு. எனக்கு வந்து பிரச்சனை வித்தியாசமான பிரச்சனையாக இருக்குது. இல்லாட்டி 1,00,000ல் ஒருத்தனுக்கு வரும் இந்த வியாதி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க சிலருடைய பிரச்சனைகளை குறித்து. இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு முகம் கொடுக்கலாம். திரும்புகிற பக்கத்தெல்லாம் பிரச்சனை. நான் இங்கிட்டு திரும்பினேன் பாஸ்டர், அங்கிட்டும் பிரச்சனை. நான் முன்னுக்கு வந்தால் முன்னுக்கும் பிரச்சனை, பின்னுக்கு போனால் பின்னுக்கும் பிரச்சனை. என்னை சுற்றி முற்றி 4 பக்கத்து என்னை நெருக்குகிறது பிரச்சனை. எனக்கு புரிய மாட்டேங்குது, என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்ன செய்கிறதுன்னு சொல்லி புரிய மாட்டேங்குது. அந்த நிலைமைக்கு எங்களுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டுகிறது. உங்களுக்கு தெரியுமா, வேதத்தில் மிகவும் வலிமையான மனிதர்கள், உதாரணத்துக்கு
ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிற பொழுது நீங்கள் எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் வாட்சிங்கன்னு சொன்னால், ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்று சொல்லி அறியாமல் அவன் போனான். அவன் போகிற இடம் என்னன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது, அவனுக்கு என்ன நடக்குன்னு சொல்லி தெரியாது. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் அந்த இடத்துக்கு போகிறான். யார் அவன்? விசுவாச வீரன் ஆபிரகாம். அதுபோல் நீங்கள் சில நபர்கள் எங்களுக்கு பார்க்க முடியும், சில நபர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். உதாரணத்துக்கு பரிசுத்த பவுல், உங்களுக்கு தெரியுமா, எல்லா ரகசியங்களும் 3ஆம் வானத்தை குறித்து கூட அவர் பேசுகிறார். பரிசுத்த பவுல் 3ஆம் வானத்தை குறித்து அவர் பேசுகிறாரு. எல்லா வெளிப்பாடுகளும் இருக்குது. நீங்கள் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னு சொன்னால், திருமணத்தை குறித்து தேவன் ஒப்புவிக்கப்பட்ட கட்டளைகளும் உண்டு, என்னுடைய எண்ணங்களிலே தோன்ற கட்டளைகளும் உண்டு என்று சொல்லி ஆவிக்குரிய ரீதியில் வெளிப்பாடை கொடுத்துட்டு முடிக்கிறனர் சொல்கிறாரு, ஆவியானவர் இதை செய்து முடிக்கிறார்னு சொல்லி. அப்படியாப்பட்ட வெளிப்பாடு நிறைந்த ஒரு நபர் தான் பரிசுத்த பவுல். அதில் 20வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 20:22 அவர் சொல்கிறாரு, இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியத்தை நான் அறியேன். ஆவியினால வெளிப்பட்ட மனுஷன் சில ஊழியத்துக்கு போறேன்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார், பவுல் இந்த இடத்துக்கு இந்த பட்டணத்துக்கு நீ போகக்கூடாது, பவுல் இந்த பட்டணத்துக்கு நீ போகணும், நீ இந்த காரியத்தை செய்யணும், இந்த ராஜாவுக்கு முன்னுக்கு நீ பயப்படாம நில்லு, நான் உனக்கு வாயில வார்த்தையை வைப்பேன். அப்படியெல்லாம் நடத்தப்படுகிற ஒரு மனுஷன் கடைசியுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில், கடைசியுடைய வாழ்க்கை முடிய போகிற பிரயாணத்தில் அவர் இந்த ஜனங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு போறாரு, எருசலேமுக்கு நான் போறேன், ஆனால் அங்கே நேரிடும் காரியத்தை நான் அறியலை. நீங்க மட்டும் இல்லை அறியாம போறது, தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்ற தேவ மனிதரும் கூட சில சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் இப்படியாப்பட்ட சூழலுக்கு அவங்களை நடத்துகிறார். இப்படியாக எதற்காக ஆண்டவர் இப்படியாய் நடத்துகிறார்? எதற்காக இப்படி நடத்துகிறார்? இதிலையும் ஆண்டவருடைய திட்டம் உண்டு என்பதை கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷியும் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. இதை ஆண்டவரை விசுவாசிக்காத மனிதர்கள் அறிய மாட்டார்கள். இந்த ரகசியத்தை நீங்களும் நானும் சபையாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு காரியத்தையும் சும்மா செய்கிறதே இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் ஒருபோதும் சும்மா செஞ்சுட்டு போக மாட்டார். நாங்கள் செய்கிற மாதிரிக்க நாங்கள் தான் என்ன செய்கிறோம், எங்கடா சும்மா வந்துட்டு போகிறேன் நான், அப்படி ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒரு நாள் செய்கிறதில்ல. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறாருன்னு சொன்னால் அவர் ஒரு நோக்கத்தோடு தான் செய்வார், ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் செய்வார். இந்த காரியத்தை நீங்கள் புரியணும். இப்போ யோசபாத் என்ன சொல்கிறாரு, 3 இனங்கள் சேர்ந்து வருகிற பொழுது அவருக்கு தெரிஞ்சிருச்சு அவருடைய பலவீனம் என்னன்னு சொல்லிட்டு. யோசபாத் தெளிவாக புரிஞ்சுட்டாரு, எனக்கு பலனில்லை, அந்த 3 இனத்தை போராடி ஜெயம் கொள்ளுகிறதற்கு பலம் என்னிடத்தில் இல்லை, என்னுடைய படைக்கும் அந்த பலன் இல்லை என்பதை புரிந்தவனாக அவன் என்ன சொல்லுகிறான், எனக்கு தெரியல ஆண்டவரே. எதிர்த்து நிற்க பலன் இல்லாதனால அவன் என்ன சொல்றான், எனக்கு தெரியல ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க உங்களுடைய வாழ்க்கையில், எனக்கு உண்மையாலுமே தெரியலை எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க இந்த இடத்துல, எனக்கு தெரியலை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில், ஏன் இப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. இந்த வார்த்தை வந்த உனக்கே யோசபாத் என்ன செய்கிறாரு தெரியுமா, உடனே யூதா ஜனங்கள், எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு, எல்லாரும் வா, சிறு பிள்ளையிலேருந்து பெரியாருந்து எல்லாரும் வா, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், உபவாசம் இருக்க போகிறோம், நாங்கள் ஜெபிக்க போகிறோம், நாங்கள் தேவனிடத்திலே விசாரிக்க போகிறோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து. இந்த இடத்துல யோசபாத்துடைய தீர்மானம் ஆவிக்குரிய தீர்மானமா மாம்சத்துக்குரிய தீர்மானமா? எதுக்குரிய தீர்மானம்? எதற்குரிய தீர்மானம் சொல்லுங்களேன் பெலமா, எதுக்குரிய தீர்மானம்? ஆவிக்குரிய தீர்மானம். தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஆவிக்குரிய தீர்மானம். அவன் ஒரு ராஜா, அவன்கிட்ட மிலிட்ரி பவர் இருக்குது, அவன்கிட்ட எல்லாமே இருக்குது, அவன்கிட்ட ஆலோசனை வழங்கும் நபர்கள் இருக்கிறார்கள், எல்லாமே இருக்குது, அவனுக்கு யுத்தத்துக்கு போக முடியும். அந்த சந்தர்ப்பத்திலையும் கூட அவன் யாரை நாடுகிறான், யாருடைய சமூகத்துக்கு போகிறான் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறான். அவன் தெரிஞ்சுக்கிட்டான், இதை என்னுடைய பலத்தினால, என்னுடைய சுயத்தினால இந்த காரியத்திலே எனக்கு ஜெயம் பெற முடியாது. நான் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் தேவனுடைய பலத்தை நான் சார்ந்து கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி குழப்பமான பதட்டங்கள் வருகிற பொழுது நீங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பொருளாதாரம் தேவை வருது,
பிள்ளைக்கு திருமணம் வச்சுட்டு என்ன செய்யறது? போயிட்டு வட்டிக்கு வாங்கிட வேண்டியதான். இது ஆவியானவரை சொல்லுவார் உங்களுக்கு வட்டிக்கு வாங்க சொல்லி, அங்கே போயிட்டு கடனை வாங்கு, இங்கே போயிட்டு கடனை வாங்கு, இல்லாட்டி அந்த மனுஷன்ட்ட போயிட்டு பேசு, இந்த மனுஷன்ட்ட போயிட்டு பேசு. இது யார் சொல்கிறா? ஆண்டவர் சொல்கிறதா? யோசிச்சு பாருங்க, யார் சொல்கிறது? ஆண்டவர் சொல்லுவார் அப்படியாப்பட்ட காரியங்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் மாம்சத்துக்கு இடத்தை அதிகமாய் கொடுக்கிறார்கள். அவங்களுக்குள்ள ஆவிக்கும் மாம்சத்துக்கும் பெரிய போராட்டங்கள் உண்டு. என்னமாச்சு நடந்த உனக்கே அவங்க உடனே யோசிக்கிற, அவங்களுடைய மனசு போகிற இடம் தான், இதை இப்படி செஞ்சால் சரி, அதை அப்படி செஞ்சால் சரி, ரைட். அவங்க வீட்டுக்கு போனால் ரைட், இதை வாங்கிடலாம், இதை வாங்கினா இந்த விஷயத்தை முடிச்சிடலாம், ரைட். அந்த இடத்துக்கு போனால் அந்த காரியத்தை செஞ்சிடலாம், இல்லாட்டி அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க இந்த காரியத்தை செய்வாங்க. உடனே என்னமாச்சு பிரச்சனை வந்தவனுக்கு என்ன நடக்குது? உடனே வர்ற யோசனை அதுதான். யோசபாத்துக்கு செய்தி வருது உடனே. யோசபாத் என்ன சொல்லலாம்? எங்கள் தளபதி எல்லாத்தையும் கூட்டு, எல்லாத்தையும் வர சொல்லு, தளபதி எல்லாத்தையும் வந்து முன்னுக்கு நிலை, என்ன செய்யலாம் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொல்லலை. அவனுக்கு அதிகாரம் இல்லையா? அதிகாரம் இருக்கு. தேசத்தின் யூதா எருசலேம் தேசத்தின் ஜனாதிபதி, அதிகாரம் படைத்தவர். ஜனாதிபதியோட பவர் இருக்குது அந்த நாளில். ராஜ ஆட்சிக்கு உங்களுக்கு தெரியும், சரித்திரம் படித்தவங்களுக்கு பயங்கர அதிகாரம் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட அவன் அதை செய்யவில்லை. அவனுடைய எண்ணம் உடனே போகுது, அவனுடைய சிந்தனை உடனே போகுது தேவனுடைய சமூகத்துக்கு. உடனே சொல்கிறான், சின்ன பிள்ளை பெரிய எல்லாம் வா தேவ சமூகத்தில் உட்காந்து உபவாசம் இருப்போம், தேவ சமூகத்தில் போயிட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபத்தை தான் செய்கிறார் அவர், வேற ஒன்றுமே செய்யலை. யோசபாத் ராஜா ஒரு ஜெபத்தை செய்கிறாரு. இப்போ இன்றைக்கி நாங்களாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ பிஸி உள்ள மனுஷன், எனக்கு நேரம் இல்லை போகிறதுக்கு, அதனால் என்னை மன்னிச்சிடுங்க, சாரி ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் இதனால் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம், ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிடுவோம். ஆனால் தேசத்தில் எல்லா அதிகாரமும் உள்ள ஒரு மனுஷன் அவன் என்ன செய்கிறான்? எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு உபவாசம் இருந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து ஜெபிக்கிறான் அவன். யோசிச்சு பாருங்க, எப்படியாப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, எப்படியாப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கிற நிலை. நீங்களும் நான் யோசிச்சு இதை வாசிக்கிட்டு இருக்க நேரம் உண்மையாலுமே நம்ம ஸ்டைலில் யோசிக்கிறேன்னு சொன்னால் நான் யோசிச்சேன், உண்மையாலுமே இவன் மாதிரிக்கு ஒரு பைத்தியக்கார ராஜா யாருமே இருக்க முடியாது. இராணுவம் இங்கே திகனைக்கிட்ட வந்துருச்சு, இராணுவ படை 3 படைக இங்கே என்னமாச்சும் ஒரு பாதுகாப்போடு சாதாரண சரி எதுக்க வேணாம், இல்லாட்டி சம்பூர்ணமாக அழிஞ்சு போயிருமே. யோசிச்சு பாருங்க, சாதாரண சரி எதிர்த்து நிற்கணும். அப்படி எதிர்த்து நிற்காமல் என்னமாச்சும் ஒரு திட்டம் போடாமல், ஒரு பிளேன் போடாமல் இந்த மனுஷன் போயிட்டு தேவனுடைய சமூகத்தில் இருக்க உபவாச பிளேனை போடுறான், உபவாசத்தை ஜெபிப்போன்னு சொல்கிறான். உண்மையாலுமே எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு, என்னடா இதுன்ட்டு. யோசிச்சு பாருங்க என்னடா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நாங்கள் யோசிப்போம் தானே, சில சந்தர்ப்பத்தில் நாங்களும் அப்படி தானே சொல்லுவோம். சில காரியத்துக்கு பிரதர் எல்லாத்துக்கும் ஜெபிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா பிரதர், சில தீர்மானங்கள் நாங்கள் எடுக்கணும் அப்படி தான் சொல்லுவோம். நான் சொல்ல வரல, தீர்மானம் எடுக்கணும் தான், ஆனால் ஜெபிச்சுட்டு தான் தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுத்துகிட்டு ஜெபிக்கிறது இல்லை, அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி எடுக்கணும்? ஜெபிச்சுட்டு தீர்மானம் எடுக்கணும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு சொல்லி, எனக்கு ரொம்ப பிஸி ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, உங்களுக்கு தெரியும் தானே, அதனால் கோச்சுக்காய்ங்க, சாரி கோச்சுக்கலாங்க, நான் அதனால் இப்படி வந்துட்டு போகிறேன் அப்படித்தான் நாங்கள் சொல்கிறது. தேசத்தின் ராஜா, சபையே தெளிவாய் கேட்டுக்கொள்ளுங்கள். தேவனால் எழுதி வைக்கப்பட்ட, ஆவியானவரால் எழுதி வைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை இது, ஆவியானவருடைய வார்த்தை. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, நல்லா தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. இது மிக மிக முக்கியமானது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தீர்மானங்கள் எடுக்கிற பொழுது யோசபாத்தை போல 3 படைகள் எதிர்த்து நிற்கவில்லை. உங்களுக்கு இன்னமும் 3 படைகள் எதிர்த்து நிற்கிறதா? இல்லை. எங்களுக்கு வருகிற பிரச்சனை சாதாரணமான பிரச்சனைகள், ஆனால் அந்த பிரச்சனையின் மத்தியிலையும் நாங்கள் அணுகிற முறைகளை பாருங்கள். நாங்கள் எப்படி அணுகிறோம்? உடனே மாம்சத்தில் தீர்மானம் எடுக்கிறோம், உடனே தீர்மானம் எடுத்து அதை நாடி கடைசியில் தோத்து போயிட்டு தளம்பி என்ன செய்யறதுன்னு தெரியாம புரியாம உட்காந்து அழுகிறோம், இருதயம் உடைக்கப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், அது நிமித்தமாக வியாதிஸ்தர்களாய் நாங்கள் மாறுகிறோம். ஆனால் யோசபாத் அது செய்யலை. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவன் ஜெபம் பண்ணி கேட்குறான். அவன் ஜெபம் பண்ணி அழகாக கேட்குறான். 6வது வசனத்தில் அவன் சொல்கிறான், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தின் வல்லமை பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆவிக்குரிய விசுவாசம். அவன் தெளிவாக இனங்கண்டு கொண்டான். என்கிட்ட முதல் அதிகாரத்தில் நான் சொன்னேன், 19வது அதிகாரத்தில் பிற தெய்வங்களை வழிபடுகிற காரியத்தில் அவன் தாக்குதல் செஞ்சு பெரிய எழுப்புதலை யூத தேசத்துக்கு கொண்டு வரான். அவனுக்கு தெரியும்
அவருக்கு அந்த தெய்வத்துக்கும் நான் வணங்குற தெய்வத்துக்கும் வேறுபாடுகள் உண்டு, வித்தியாசங்கள் உண்டு. அதனால தான் அவன் சொல்கிறான். இவன் யாருடைய ஜெபத்தை சொல்கிறான்னு சொன்னால், உங்களுக்கு தெரியுமா, சாலமோன் இப்படியாப்பட்ட ஒரு ஜெபத்தை செஞ்சார். நீங்கள் 1 நாளாகமம் 6வது அதிகாரத்தில் பார்க்கலாம். இந்த இடத்துல செய்யப்படுகிற எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவருடைய செவிகள் கேட்டதா இருக்கும். ஆண்டவர் இந்த இடத்துல செய்யப்படுகிற எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பார் என்று சொல்லி ஜெருசலேம் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிற பொழுது அவன் சொல்லுகிறான். இது தாவீதெல்லாம் சொல்லி வந்த ஜெபத்தை தான் யோசபாத்தும் தலைமுறையாய் தாண்டி வந்து இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்றான். தேவரீர் நீர் அல்லவோ தேவன், ஜாதிகளை ஆளுகிறவர், எல்லா விதத்தையும் ஆளுகிறவர், உமக்கு எதிர்த்து நிற்க ஒருவராலும் ஒருபோது முடியாது. எப்படியாப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும், எப்படியாப்பட்ட காரியங்களா இருந்தாலும் ஆண்டவரை எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் வழிபடுகிற ஆண்டவரை எதிர்த்து நிற்க முடியாது. அது எப்படியாப்பட்ட பிரச்சனைகள், மலை போன்ற பிரச்சனைகளா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நாளிலே உங்களுடைய ஆவி உற்சாகப்பட வேண்டும். உங்களுடைய ஆவியிலே நீங்கள் பலன் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் ஆவியிலே பலன் கொள்ளுகிற பொழுது தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய போகிறது. உங்கள் தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய போகிறது. நீங்கள் காணுகிற பிரச்சனையை பார்க்கிற விதத்தை நீங்கள் மாற்ற போறீங்க. எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சொல்ல போகிறீங்க ஒரே ஒரு காரியம் தான், என்னுடைய தேவனை நான் அறிந்திருக்கிறேன், அவருக்கு எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது என்கிற கட்டத்துக்கு உங்களுடைய இருதயம் வரணும். அந்த அளவுக்கு உங்களுடைய இருதயம் வரணும். அதுதான் நீங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைகிற இடமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பிரச்சனையோடு கூட தான் இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். சில காரியத்தில் தீர்வு காண முடியாது. சில பிரச்சனை வித்தியாசமான சூழ்நிலையில் இருக்கு, எனக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். எதிர்த்து நிற்க பலன் இல்லை, என்ன செய்யறது ஒன்றுமே புரியலை. ரெண்டாவது, எதிர்த்து நிற்க பலன் இல்லாத நேரம் ரெண்டாவது கேள்வி ஒன்று வரும். என்ன கேள்வி வரும்? என்ன கேள்வி வரும்னு நினைக்கிறீங்க? ஏன் எனக்கு இப்படி நடக்குது? கடவுள் இருக்கிறாரா இல்லையா? யோசிப்போமா இல்லையா? பிரச்சனைகள் அதிகமாக வர நேரம் யோசபாத்துக்கு 3 படம் வந்துருச்சு, ஒருத்தருமே இல்லை, எந்த இதுவுமே இவன்ட்ட வல்லமையும் இல்லை, பலனும் இல்லை. அவனுக்கு உடனே கேள்வி இருக்கும், ஆண்டவர் என்னோட இருக்கிறாரா? ஆண்டவர் என்னோட இருக்கிறாரா? ஏன் எனக்கு இப்படி நடக்குது? ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு? ஆண்டவர் என்னோட இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு வரும். உடனே நாங்கள் என்ன பார்ப்போம் தெரியுமா? பாவிகளை குறித்து நாங்கள் பார்ப்போம். சுற்றி முற்றி இருக்கிற பாவிகளை குறித்து பார்ப்போம். இந்த கேள்வி வந்தவனுக்கு பாரு, அவனுக்கெல்லாம் இப்படி நடக்குது, அவனெல்லாம் கல்யாணம் முடிக்கிறான், அவனுக்கெல்லாம் இப்படி நடக்குது, அவங்களாம் பிள்ளை பத்துக்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் இப்படி நடக்குது, எனக்கு ஒன்றும் நடக்கலையே. டக்குன்னு பாவிகளை குறித்து தான் கண்ணோட்டு போகும். அவங்களுக்கெல்லாம் நடக்குது, நான் 24 மணி நேரம் ஜபத்தில் இருக்கேன். அந்த சொல்லப்பட்டது போல் 24 மணி நேரம் ஜபத்தை வேறு போட்டிருக்காங்க. 20 மணி நேரம் ஜபத்தில் இருக்கேன், வாரத்தில் 1 நாள் உபவாசிக்கிறேன், எல்லாமே செய்கிறேன், தேவனோடு நடக்கிறேன், தேவனோடு பிரயாணிக்கிறேன், தேவனோடு இணைஞ்சிருக்கிறேன், அவர் என்னை சுமக்கிறாரு, தூக்குறாரு, தப்பிக்கிறேன், எல்லாமே நடக்குது. ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குது? நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தானே ஊழியம் செய்கிறேன், ஏன் எனக்கு நடக்குது இப்படி? மற்றவங்களுக்கெல்லாம் என்னென்னமோ நடக்குது பாரு, கார் வாங்குறான், பங்களா வாங்குறான், வீடு கட்டுறான், ஒன்றுக்கு 2 போட்டு போகிறான், அவனுக்கெல்லாம் வேலை கிடைக்குது, எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. டக்குன்னு போவோம் இந்த கேள்வி வந்தோன்னைக்கு. யார் மேலே? பாவிகள் மேலே. என்கிட்ட நான் பெரிய பரிசுத்தவன்கிட்ட தானே டக்குன்னு போவோம். அங்கே வார் என்ன நடக்குதுன்னு சொல்லி சுற்றி முற்றி வார், அவங்களுக்கெல்லாம் அப்படி நடக்குது, ஒன்று தான் உனக்குமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற டக்குன்னு யோசனைகளுக்கு என்ன செய்யும்? போய்கிட்டே தான் இருக்கும். இது செய்கிறதுக்கு வழி இல்லை, மனுஷன் தானே நம்ம, அப்படி போவோம். ஆனால் யோசபாத்துக்கு அப்படி போகலை. யோசபாத்துக்கு ஒரு நாள் அப்படி போகலை. யோசபாத்துக்கு அப்படி போகாதனால தான் அவர் போயிட்டு உடனே தேவ சமூகத்தில் போயிட்டு இருக்கிறார். யாருக்கு வேணால் என்னமாச்சு நடந்துட்டு போகட்டும், எனக்கு என்ன, நான் போகிறேன் தேவனுடைய சமூகத்துக்கு. அவர் என்ன செய்யணுமோ, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுட்டு நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறேன். இப்போ யாருக்கு வேணாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரம் உங்களுக்கு இப்படி கேள்வி வரும், சில நேரம் உங்களுக்கு வரும், எல்லாமே இருக்குது என்கிட்ட, என்கிட்ட ஒரு குறையுமே இல்லை, ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி சில நேரம் வேதனையோடு இருப்பீங்க. இது வெளிக்காயம் இல்லை, இது உள்காயம். உங்களுக்கு வெளிக்காயமாக இருந்துச்சுன்னா எங்கேயாச்சும் ஒரு வைத்தியர் இடத்துல போயிட்டு இதை பெண்டச்சை போடு, சர்ஜிக்கல் ஸ்பிரிட்டை போட்டு கழுவிட்டு கட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடலாம். இது உள்ளான காயமே. உள்ளான காயத்துக்கு எந்த சர்ஜிக்கல் ஸ்பிரிட்டை போடுறது? அதுவும் போடுறதுக்கு ஆக்கள் இருக்காங்க. உள்ளான காயத்துக்கு சர்ஜிக்கல் ஸ்பிரிட் தெரியும் தானே உங்களுக்குலாம், அப்படி போடுவாங்க. உள்ளான காயத்துக்கு எப்படி போடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இது தான் உள்காயத்தை ஆற்றுறதுக்கு பிரதர்மாங்க ஒருத்தர், நான் கேள்விப்பட்டிருக்கேன். வெளிக்காயத்தை ஆற்றலாம் போயிட்டு உள்காயத்தை ஆற்றுன்னு சொன்னால் நான் என்னமாச்சு செஞ்சால் தானே ஆற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் போகிறவங்களையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரியை நான் ஜோக்காக கதைச்சாலும் நீங்கள் நினைக்க நான் சிந்திக்க தான் வைக்கிறவங்களை விலங்குதான். சிலருக்கு உள் ரீதியிலே காயம்பட்டு இருக்கிறது.
உள்காயம். இன்னமும் சிலருடைய வாழ்க்கையில் எவ்வளோ தூரத்துக்கு தேவனுடைய சமூகத்தில் இருந்தாலும் அவர்கள் கேட்குற கேள்விதான், ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் எனக்கு இப்படி நடக்குது? அந்த கேள்வி இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. யாரும் கையை ஒசதாயிங்க, யாருமே கையை ஒசதாயிங்க. இந்த கேள்வி எப்படி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த கேள்வி இருக்குது. இந்த நிலைமையில தான் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். சில வார்த்தைகளை நாங்கள் வாசிப்போம். வாசிக்கிறேன் கேளுங்க. இந்த யோசபாத் ராஜா எல்லா கேள்விகள் இருந்தாலும் கூட அவன் வருகிற இடமே இதுதான். தேவனுடைய சமூகத்துக்கு அவன் வருகிறான், ஓடி வருகிறான் தேவனுடைய சமூகத்துக்கு இந்த கேள்வியோடு கூட. அநேக கேள்விகளோடு ஓடி வந்து தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து அவன் இப்படியாப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுகிறான். 15வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெலமா சொல்லுவீங்களா ஹல்லேலூயா? இந்த யுத்தம் யாருடையது இல்லையா? எங்களுக்கு சும்மாவே இருக்க முடியாது. அது எப்படி எனக்கு சும்மா உட்காந்துருக்க முடியும்? நம்மளுக்கு சும்மா இருந்து பழக்கொள்ள தானே. யுத்தம் இன்னொரு ஆள் செய்யறேன்னா நான் போய்ட்டு எப்படி சும்மா உட்காந்துருக்கேன்? எனக்கு என்ன மாதிரி செஞ்சு ஆகணும், எனக்கு இல்லாட்டி ஒரு மாதிக்கு இருக்குது. ஆண்டவர் சொல்ல, யுத்தம் யாருடையதா? உங்களுடையது அல்ல. யுத்தம் யாருடையது? என்னுடையதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் எங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்னமாச்சு பிரச்சனை 4 பிரச்சனைகள் 4 பேர்கிட்ட வர்ற நேரம் ஆண்டவர் உங்கள்கிட்ட பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே அமைதியாயிரு, அமைதியாக இருந்து ஜெபம் பண்ணு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்கு நான் பதில் தருவேன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு சும்மாவே இருக்க முடியாது. 2 மணித்தாலும் ஜெபிச்சவனுக்கு என்ன செய்யும்? முடிச்சுட்டு வந்த பிற்பாடு யாராச்சும் ஒரு கோல் ஒன்று வரும். அங்கேருந்து வந்தவனுக்கு, பிரதர் இதுதான் விஷயம், நீங்கள் பண பிரச்சனையில் இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும், பரவாயில்ல நான் தர்றேன் உங்களுக்கு, திரும்ப மாற்றி தாங்க, முல்லை தாங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முல்லை வேலை அதோடு சேர்த்து இப்போ நான் ஒரு 10,000 ரூபா தரேன், ஒரு 2-3 மாதம் சென்று ஒரு 5,000 ரூபா சேர்த்தே தந்துருங்க எனக்கு அப்படின்னு சொன்னவனைக்கு, இவன் எனக்கு சும்மாவா இருப்பான்? சும்மா உட்காந்துருக்கேலுமா? யோசிச்சு பாருங்க, சும்மா உட்காந்துருக்கேலுமா? ஏலாது. என்ன செய்யுது? உடனே போய்ட்டு என்ன செய்யுது? கால் 2 பேர். ஆனால் ஆண்டவர் சொன்னார் யோசபாத்தை பார்த்து, யுத்தம் ஒன்னோட்டு இல்லை, யுத்தம் என்னுடையது. ஏன்னு சொன்னால், நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள், யுத்தம் உன்னுடைய. சில நேரம் நீ அமைதியாயிரு, நீ கிரிகை செய்ய வேண்டிய நேரத்தை நான் உனக்கு சொல்லி தருவேன், நீ என்ன செய்யணுங்கிறத நான் உனக்கு சொல்லி தருவேன், அது வரைக்கும் நீ என்ன செய், சும்மா இரு. அதான் ஆண்டவர் சொன்னார். எங்களுக்கு தான் எங்களுடைய பேசையில் அந்த சும்மா இருக்கிறது தான் பெரிய ஒரு பிரச்சனை. சும்மாவே இருக்க மாட்டோம். நம்மளோட காலும் சும்மா இருக்காது, நம்மளோட கையும் சும்மா இருக்காது, விசேஷமான வாய் சும்மாவே இருக்காது, என்னமாச்சும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, சும்மா இருக்குமா வாய்? என்னமாச்சும் சொல்லும். யாராச்சும் ஒன்று வந்தவனுக்கு அவர் 2 சொன்னாருன்னா இங்கே 10 போயிடும் வாயிலிருந்து. எப்படி போணுச்சுன்னு சரியா அங்கிட்டு போயிட்டு ஓரத்தில் உட்காந்து, இந்த இடத்துல நான் பேசியிருக்கக்கூடாது, இந்த இடத்துல நான் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூக்குக்கு கீழே இருக்கு தானே வாய், மிகவும் மோசமானது, கொஞ்சம் கவனமாகவே தான் இருக்கணும். ஆனால் யோசபாத் பாருங்கள், தேவனுடைய சமூகத்தில் போய்ட்டு உட்காந்துருக்கிறாரு. பாருங்கள், சில காரியங்கள் நடக்கிற பொழுது எப்படியாக அவங்களுடைய பிரச்சனையை அணுகிறாங்கன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா? ஆபிரகாமுடைய பப்பாட்டி ஆகாரை வந்து சாரா சொல்கிறா, இதுக்கு மேலே ஆகாருக்கு ஒரு பிள்ளை வந்துருச்சு, எனக்கு ஒரு பிள்ளை வந்துருச்சு, ஈசாக்கு தான் என்னுடைய சொத்து பத்து உரிமை எல்லாம், உன்னுடைய உரிமை எல்லாம் ஈசாக்கு தான் போகணும். ஒரு நாள் ஆகாரை கூப்பிட்டு வந்துருச்சு, அவன் இஸ்மவேலுக்கு அனுப்பி விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷனோட ஒரே சண்டை வீட்டில், ஒரே கச்சால். சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் கணவன் மனைவி பிரச்சனை வீட்டுக்கு. இப்போ ஒரே சண்டை போட்டவனுக்கு இப்போ ஆபிரகாமுக்கு என்ன சொன்ன, அவர் சொல்லியிருப்பார், காலையிலேருந்து நான் அங்கங்கே போயிட்டு வரேன், இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் சொல்லிட்டியா, தொண்ணன்ட்டு தான் இருக்கேன் எந்த நேரம் பார்த்தாலும், இப்போ இன்னும் வேறு புது பிரச்சனை கொண்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கலாம். ஆண்டவர் ஆபிரகாம் உடனே தேவனுடைய சமூகத்துக்கு போகிறார். இந்த பிரச்சனைக்கு வீட்டில் கணவன் மனைவி சண்டையாக இருந்தாலும் ஆபிரகாம் எங்கே போகிறாரு? ஆண்டவர்கிட்ட போகிறாரு. ஆண்டவரே, என்னுடைய மனைவி இப்படி சொல்கிறா, இப்படி பிரச்சனை பண்ணுறா, எனக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியலை. ஆண்டவர்கிட்ட போனதுக்கு ஆண்டவர் சொன்னார், பரவாயில்ல, அவர் சொல்கிறத கேளு. அதான் ஆண்டவர் சொன்னார், அதை சொல்கிறத கேளு. சாரா உனக்கு என்ன சொல்கிறாலோ அதையே நீ கேளு. இன்னைக்கு இந்த காரியத்தை செய்யறதுக்கு புருஷர்மாருக்கு சரியான கஷ்டம். என்ன பிரதர்னு சொல்லி நான் கேட்க விரும்பலை. ஆமாம் பாஸ்டர், நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு சரியான கஷ்டம். ஆனால் இங்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னோன்னே இப்போ ஒய்ஃபுக்கெல்லாம் மனைவிமாருக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்கும். அப்பா, வேதத்தில் இப்படியெல்லாம் வார்த்தை இருக்குது, சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நினைக்காங்க. அந்த இடத்துல மட்டும்தான் ஆண்டவர் அப்படி சொன்னார் கேட்க சொல்லி. எல்லா இடத்துலையும் எப்படி சொல்லலை ஆண்டவர், அந்த இடத்துல மட்டும் அந்த நேரத்துக்கு மட்டும் தான் அப்படி சொன்னார். அதுதான் சப்ஜெக்டு. அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் சொல்லலை ஆண்டவர்.
அதனால எல்லாத்தையும் கேட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு இல்லை தலைவர் எடுக்கிற தீர்மானத்துக்கு தான் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு போகணும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். அந்த திட்டத்துக்குள்ளே தான் போகணும். நீங்கள் கடந்த நாட்களில் பார்த்துருப்பீங்க, பாஸ்டர் பேசி வந்தார், குடும்ப மரம், துஷ்பிரயோகம் எல்லாத்தையும் கொடுத்து கடந்து பேசி வந்தார். இன்றைக்கி நான் பேசுகிறது, இன்றைக்கி நானும் யோசிச்சேன் குடும்பத்தை குறித்து தான் பேசணும்னு சொல்லி. அதனால் நான் எடுத்த தலையங்க வந்து குடும்பத்தின் சமநிலை, அதுதான் நான் எடுத்த தலையங்க பேசுகிறதுக்கு. ஆனால் ஆண்டவர் அதை பேசவில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியலை, அதை குறித்து பேசு அப்படின்ட்டு. அந்த காரியத்தை மனசில் போட்டனால தான் இதை நான் பேச வந்திருக்கேன் இன்றைக்கி. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. பாருங்கள், அந்த இடத்துல சாரால் எடுத்த தீர்மானம், அவள் சொன்னபடி நான் ஆண்டவரும் கேட்க சொல்லிட்டாரு. அதனால ஆகார் பாதிக்கப்படுகிறார். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. ஆகார் தன்னுடைய மகனோட வீட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வருது. வனாந்தரத்தில் பிரயாணத்தில் போகிற பொழுது அவளுக்கு ஒரு பிரச்சனையில் பொழுது அவள் அடிமை பெண், அவளுக்கு பலதரப்பட்டமான பிரச்சனை. பிள்ளைய தனியாக வச்சுட்டு, புருஷனுடைய உதவியும் இல்லை, புள்ள மட்டும்தான் இருக்காரு. தீர்மானம் எங்கே எடுக்கிறது? புருஷன் இல்லை தீர்மானத்தை எடுக்க, பிள்ளைய பராமரிக்க புருஷன் இல்லை. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நான் தான் செய்யணும். ஆகாருடைய நிலைமை அதுதான். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? வனாந்தரமாக இருக்குது என்னுடைய வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. கணவன் இருந்தும் அவர்கள் எதுவுமே செய்யாதபடியினால் பெண்கள் வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இது சொல்கிறதுக்கு வேதனைக்குரிய காரியமாக இருக்குது. இது சரியான வேதனை. இது நாங்கள் லேசாக பேசிட்டு போகலாம், ஆனால் இது சரியான ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம். ஆகார் தனிச்சு விடப்பட்டால் தன்னுடைய மகனோடு கூட. அதே நிலைமையில் இன்னைக்கு அநேக பெண்கள் இருக்கிறாங்க. கணவன் இருக்கிறாங்க, இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை எங்கே இருக்குது? வனாந்தர பிரயாணம். பிள்ளைக்காக அவங்க தான் பாடுபடணும், பிள்ளைக்காக அவங்க தான் பிரயாசப்படணும், பிள்ளையை காப்பாற்றணும். அன்னைக்கு போகிற நேரம் மகன் தண்ணி தாவத்தினால் தண்ணி இல்லை, சாக பிள்ளைக்க கிடக்கிறான். அதே அம்மாவுக்கு, தாய்க்கு, பெத்த தாய்க்கு பிள்ளை கிடக்கிறத பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. கதறுகிறாள் கண்டு, என்னுடைய பிள்ளையை சாகிறத எனக்கு பார்க்க முடியாது என்று சொல்லி. இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் அப்படி கலையும் கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் கலையும் கொண்டு இருக்கிறீங்க? என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியலை. என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம், திருமண வாழ்க்கை என்ன நடக்கும்னு சொல்லி தெரியலை. எனக்கு ஒத்தாசையாக நிற்கிறதுக்கு என்னுடைய கணவன் என்னிடத்துல உதவி செய்யும்படி வரமாட்டேங்கிறாரு. இன்னைக்கு சில இடத்துல கணவனுக்கும் இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். மனைவி சில காரியத்தில் ஒத்து போகவே மாட்டேங்கிறா, சில காரியத்தில் நடந்து போக மாட்டேங்கிறா. அவங்களுக்கும் வனாந்தர வாழ்க்கையில் போகலாம். இன்றைக்கு ஆகார் அந்த ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடப்பட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னை யார் பார்க்காட்டியும், யார் உன்னை பார்க்காட்டியும் நான் உன்னை பார்க்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன தெரியுமா அந்த இடத்துல கொடுத்த வார்த்தை? நான் எல்ரோயி, ஆகார், நான் உன்னை காண்கின்ற தேவன் என்பதை ஆண்டவர் சொன்னார். இந்த காலை பொழுதுல வந்திருக்கிற அம்மா, ஆண்டவர் உங்களை கண்டு கொண்டு தான் இருக்காரு. நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை காணலன்னு சொல்லி? என்னோட வனாந்தர பிரயாணம் யாருக்கு தெரியும்? எனக்கு என்ன செய்யறேன்னே சொல்லி தெரியும். எனக்கு வழி தெரியல, வனாந்தர பாதையில் இருக்கிறேன். எனக்கு அங்கிட்டு போறதா இங்கிட்டு போறதா நேரா போறதான்னு சொல்லி எனக்கு தெரியல. என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? யாருமே எனக்கு உதவி இல்லை, நான் என்னுடைய கணவனை தான் நம்பியிருந்தேன், அவர் என்னை இப்படி விட்டுட்டாரு, என்ன செய்வேன் நான், என்ன செய்வேன் என்று சொல்லி கதறி நிற்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு. ஒரு நல்ல செய்தி ஒன்று இருக்குது. அந்த உள்ளத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட நிற்கிறேன், நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது ஆண்டவர் உங்களுடைய உள்ளான வாழ்க்கையை சுகப்படுத்துறதுக்காக சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட நிற்கிறேன் என்பதை சொல்லுகிறார். ஆண்டவர் உடனே சொன்னார், ஆகார் கலங்காத, உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை குறித்து நீ கலங்கி கொண்டு இருக்கிற, உன்னுடைய பிள்ளையை குறித்து நீ கலங்குற. ஆண்டவர் சொன்னார், அவனை நான் பெரிய ஜாதியாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவனை நடத்துவேன். நீ கணவன் இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டு நிற்கிற, நீ கைவிட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி நம்புற. உன்னுடைய கணவன், சிலருடைய வாழ்க்கையில் கணவனே இல்லை, கணவனை இழந்துட்டாங்க, தனிச்சிருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? கலங்காதீங்க. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பிள்ளையை குறித்து கலங்குறியா? நான் இருக்கேன், உன்னோடு கூட நின்று கொள்ள. உன்னுடைய பிள்ளையை நான் எதிர்காலத்தை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்வேன். அதுதான் ஆண்டவர் அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் எதை குறிச்சும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆண்டவர் எங்களோடு கூடவே இருக்கிறார். ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறனால நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. மூன்றாவதாக, எங்கள் தேவனாகிய கர்த்தரையை நாங்கள் நம்புவோம். இந்த நிலைமைக்கு தான் யோசபாத்துடைய வாழ்க்கை போணுச்சு. எந்த காரியங்கள் நடந்தாலும் யோசபாத் என்ன சொல்றாரு? எங்கள் தேவனாகிய கர்த்தரையை நாங்கள் நம்புகிறோம். அதுதான் அவர் தீர்க்கதரிசன வார்த்தையா வந்து சொன்ன பிறகு அவர் சொல்றாரு, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் என்னுடையது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையாலுமே ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், எனக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். நிச்சயமாக
உங்களுடைய குடும்பத்தை குறித்து கலங்காதீங்க. எனக்கு தெரியும் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கலக்கத்தோடு இருக்கிற தாய்மார் இந்த இடத்துல இருக்கிறீங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தீர்மானத்தை ஸ்ட்ராங்காக எடுங்க. எப்படி எடுக்கணும் ஸ்ட்ராங்காக? தீர்மானம் எடுத்துகிட்டு தேவனிடத்தில் வந்து சொல்கிறது இல்லை. தீர்மானம் எடுக்கணும்னுக்கு தேவனிடத்துக்கு போகணும். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. இதை உங்களுடைய இருதயத்தில் எழுதி கொள்ளுங்கள். இதுதான் நீங்கள் எடுக்கிற மிகவும் முக்கியமான ஒரு தீர்மானமாக இருக்கிறது. அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும். யோசபாத்து சொல்கிறாரு ஆண்டவர், கலங்காமலும் பயப்படாமலும் சொல்ல. அதே வார்த்தையை 17 சொல்கிறாரு, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காலம் இருங்கள், நாளைக்கு அவர் உங்களுக்காக எதிராக புறப்படுவார்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். என்ன சொல்றார்? நீங்க தரித்து நிற்கணும். சில பிரச்சனைகள் வருகிற பொழுது நாங்கள் என்ன செய்யணுமா? நாங்கள் குழப்பம் அடையாதீங்க, பதட்டப்படாதீங்க. பொருளாதாரமோ என்னமாச்சு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, சில இதில் பதட்டப்படாமல் குழப்பப்படாமல் இருந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க. கொஞ்சம் ஒரு அமைதி நிலைக்கு வாங்க. அமைதி நிலைக்கு வந்து யோசபாத்துடைய வாழ்க்கையை பாருங்கள். தேவனுடைய சமூகத்துக்கு போனான். தேவனுடைய சமூகத்துக்கு போன பிற்பாடு அவன் ஜோம் பண்ணுறான். ஜோம் பண்ணி எங்களுடைய தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் சொல்லிட்டு அவன் ஆரம்பத்திலேருந்து ஜெபிச்சு வந்த ஜெபத்தெல்லாம் சொல்கிறான். சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ளாக வர்றாரு. வந்து தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, நீ பயப்படாமல் போ. 3 இனங்கள் எப்படியாப்பட்ட படை எதிர்த்து வந்தாலும் நான் உன்னோடு கூட நிற்பேன். அதை எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தை நான் உனக்கு தருவேன். அந்த பலத்தை நான் தருவேன். நீ ஒன்று செய்யணும், நீ புறப்பட்டு போகணும். எங்கே போகணுமா? புறப்பட்டு யுத்தத்துக்கு 3 இனங்கள் வருது, நீ புறப்பட்டு போயிட்டு என்ன செய்ய? அவசரப்பட்டு கத்தியை உருவிடாது. அவசரப்பட்டு அவங்கள அடிக்கிறேன், பாயிறேன், குத்துறேன்னு சொல்லிட்டு முன்னுக்கு போயிடாது. முன்னுக்கு போகாமல் என்ன செய்யணுமா? தரித்து நிற்கணும். என்ன சொன்னார் ஆண்டவர்? தரித்து நில்லு. எபேசியர் 6வது அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் எழுதுறார். ஆவிக்குரிய சில பட்டயங்களை குறித்து எழுதுறாரு. அந்த இடத்துல பட்டயங்கள் இதெல்லாம் கொடுத்துறாரு. கொடுத்த பிற்பாடு என்ன செய்ய? எல்லா உடைகளும் உடைச்சு கொண்டு என்ன நிற்கணுமா? தரித்து நில்லுங்கள். உங்களை எதிராளிக்கு என்ன செய்யணுமா? தரித்து நிற்கணும்னு சொல்லி சொன்னார். நாங்கள் வந்து இந்த காரியம் தான் எங்களுக்கு செய்ய முடியாது. நாங்கள் நிற்க மாட்டோம். கையில் என்னமாச்சு கிடைச்சோன்னு என்ன செய்யறது? டக்குன்னு அடிக்கிறதும் படைக்கிறதும் குடைக்கிறதும் இதுதான் எங்களுடைய வேலையாக இருக்கிறது. ஆனால் சொன்ன காரியம் இதுதான், நீங்கள் தரித்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். கடைசியாக நாங்கள் ஒரு வார்த்தையை வாசித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எபிரேயர் 4:15. அதுக்கு முன்பதாக நான் ஒரு வார்த்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 20:20. அவர்கள் அதிகாலமே எழுந்து நின்று கெக்கத்தோனே வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலை பெறுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். அவன் என்ன சொல்றான்? எல்லா ஜனங்களையும் கூட சொல்றான், முதல்ல தேவனுடைய வார்த்தையை கேளு. 2வது தீர்க்கதரிசன வார்த்தை. அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை கேளு. தீர்க்கதரிசனம் சொன்னா என்ன? தேவனுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. இந்த பைபிள், இந்த வார்த்தை கிறிஸ்தவர்கள் கேட்கணுமா? இதை கேளுங்க, ஆண்டவரை நம்புங்கன்னு சொல்றாரு. ஆண்டவரை நம்புங்க. அடுத்து வாசிங்க சிஸ்டர் அந்த வார்த்தையை. எபிரேயர், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட ஒரு ஆசாரியன் ஒருத்தர் உண்டு எங்களுக்கு. அவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க சொல்ல முடியாது ஒரு நாளோ அவருக்கு என்ன தெரியும், நாங்க போற பிரச்சனையில் அவர் போனாரா? இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவித பாடுகள், எல்லாவித உபத்திரவங்களுக்கு மத்தியிலே கடந்து சென்றிருக்காரு. எதுக்காக அவர் கடந்து சென்றாரு? இப்படியாப்பட்ட உபத்திரவங்களை கடந்து செல்லுகிறவர்களை விடுதலை பண்ணும்படியாக தான் அவர் கடந்து செல்கிறார். பேதுரு இப்படியாக சொல்லுகிறார். 1 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்து பார்ப்பது நலமாயிருக்கும். இருளுள்ள ஸ்தானத்தில், உபத்திரவத்திலே உங்களுக்கு வர, நான் சொன்னேன் யோசபாத்துக்கு வந்து உபத்திரவத்தில் என்ன சொன்னார்? தேவனுடைய வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாரு. எல்லா உபத்திரவத்திலையும் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிடிச்சுக்கொள்ளணுமா? இயேசு கிறிஸ்துவை பிடிச்சுக்கொள்ளணும். இருள் சூழ்கிற நேரத்தில் என்ன செய்யணுமா? அவ்வசனத்தை இறுக்கி நாங்கள் என்ன செய்யணுமா? பிடிச்சுக்கொள்ளணுமா? அதை நோக்கி பார்த்தால் நலமா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எதுக்காக பரிசுத்த பேதுரு இப்படி சொல்றாரு? அவருக்கு நல்லாவே தெரியும், பிரச்சனை வர்ற பொழுது மாம்சத்தின் மனுஷன் ஒரு நாள் தேவனுடைய வார்த்தை நினைக்க கூட மாட்டான். வார்த்தைங்களுக்கு தெரியாமல்ல, எவ்வளோ பிரசங்கிக்கப்படுகிறது, எவ்வளோ வார்த்தைகள் நாங்கள் கேட்குறோம். ஆனால் என்னமாச்சு பிரச்சனை வரேன்னா தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய வார்த்தையில் நாங்கள் நினைச்சிருக்கிறோம்? இல்லை, எங்களுக்கு என்ன தோன்றுதோ நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் போயிடுவோம். பாருங்கள், இருளிலே பிரகாசிக்கிறது போல, இருளுள்ள இடத்துல பிரகாசிக்க வைக்கிறது என்னவா? தேவனுடைய வார்த்தையாம்.
ஹல்லேலூயா. உங்களுடைய எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலையும் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறது தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. முன்னைய காலத்துலனா இது வீட்டுக்கு இல்லை, ஒருத்தருடைய கையில் இல்லை, யாராச்சும் ஒருத்தருடைய கையில் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு எல்லாருடைய கையிலையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை உற்று நோக்குவது, அதில் அவதானமாக இருப்பது மிகவும் முக்கியம் என்பதை குறித்து சொல்லுகிறார். எங்களைப் போலவே பாடுகளை அனுபவித்த பிரதான ஆசாரியன் எங்களுக்கு இருக்கிறபடினாலே எல்லா பிரச்சனைகளையும் அவருடைய சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு போகலாம். அந்த பிரச்சனைகளிலே அவர் சென்றபடினாலே அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்க அவருக்கு முடியும். ஹல்லேலூயா.